ப்ரோ ஒயின் ஷாப் போய் நான் ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிக்கிறேன், நல்ல சரக்கா கொடுங்கன்னு கேளுங்க ப்ரோ. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பண்றோம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைப் மேன். வணக்கம். ஒரு ஒயின் ஷாப்புக்கு போய் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சரக்கு அடிக்க போறேன், நல்ல சரக்கா கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்க, என்ன ரியாக்ஷன் பண்றாங்க, நல்லது சொல்றாங்களா, எந்த பிராண்டு சொல்றாங்க, அப்படி இப்படி இப்படின்னு ஏதோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயின் ஷாப் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒயின் ஷாப் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? வாழ்க்கையிலே செகண்ட் டைமா நான் வந்து ஒயின் ஷாப்புக்கு போக போறேன். ஃபர்ஸ்ட் டைமா வந்து சில்லறை வாங்குறதுக்கு போனேன். செகண்ட் டைமா ஒயின் ஷாப் போய் என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்க போறோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஒயின் ஷாப் எங்கடா இருக்குது? இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். என்ன சரக்கு தருவானு தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு குவார்டர், ஒரு குவார்டர்ல 2 கட்டிங்கு, அதுல 4 சிட்டிங்கு, 8 சிப்பு, 64 டிராப்பு, அவ்வளவுதான் தெரியும். முதல்ல குடிக்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா வச்சுக்குவேன், ஒரு ஸ்வீட் பீர் குடிப்பாங்க, லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா சைடி சாப்பிட்றா அப்படி உட்காருவாங்க. அப்படியே லைட்டா பீர் கட்டிங்கில் போவோம், அப்படியே கொஞ்சம் மேலே ஏறும், ஒரு கிளாஸ் போவோம், ஒரு ஃபுல் பீர் ஆகும். பீரே எத்தனை நாள் குடிக்கிறது, தலுப்பாகுது, ஃபீலிங்ஸ்ல சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு சிப்பு கட்டிங் போவோம், அப்புறம் குவார்டர் போவோம், மாறி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிராண்டா போயிட்டே இருக்கும். அப்படிதான் வாழ்க்கை எல்லாருக்கும் போவோம். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். என் பேர் நினைப்பீங்க வெட்டலாம் அப்படின்ற மாதிரி தான். என்ன பண்றது, அதுக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிருவீங்க. கடையை மூடனா நீங்களும் கம்முறதுருவீங்க, ஆனா அவங்களும் மூட மாட்டாங்க, நம்மளும் நிறுத்த மாட்டோம். கடையை மூணாலும் காய்ச்சாது குடிச்சிருவோம்டா அப்படின்னு நினைக்கிறவங்களா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அக்கா உன் பையன் இங்க தாங்க நின்றுக்கிறான் ஒயின் ஷாப்ல, உங்க பையன் இங்க தான் நின்றுக்கிறான் பார்த்துட்டேன். ஒயின் ஷாப் வேற போது நினைச்சாலே கஷ்டமா இருக்குது. இப்பயே 12 மணி ஆகுது, முன்னாடியே கையெல்லாம் நடுங்குது. நமக்கு எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அண்ணனுக்கு ஒரு சின்சியரிட்டியே இல்ல, கடையா என்ன திறக்காம இருக்கிறாரு. மொதல் கஸ்டமரா வந்து உட்காந்துக்கிறேன், பாட்டில் பொறுக்கனா கூட பொழைச்சிக்கலாம்டா, அந்த அளவுக்கு குடிக்கிறாங்களா மக்கள். 10 கோடி பேர் மக்கள் அதிக பேர் இருக்கிறாங்களாடி. நக்கல்யா அவனுக்கு. நானும் ஒட்டக்கமா வீடியோ எடுத்து போடலாம், யாரையும் அடி வாங்க கூடாதுன்னு அமைதியா இருக்கிறேன். ஏதோ ஸ்கூலுக்கு போற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறாங்கடா. கொய மாமாவும் இங்க தகுறாரு, மச்சானும் இங்க தகுறான், குடும்பமே இங்க தான் ஆகுது. என்னடா வாழ்க்கை இது, நம்மளை தவிர எல்லாரும் இங்க தான் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா குடிக்கிறேன், நல்ல சரக்குன்னு சொல்லலாம். என்னாச்சு? என்ன போய் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன் சரக்கு சொல்லுன்னா என்னன்னா பாவம் சொல்ல பாவம் இல்லையா? பாவம் தான். நல்ல சரக்கு நீ ஒன்று சொல்லலாம். நல்ல சரக்கு என்ன குடிச்சா கிருன்னு இருக்கணும். கிருன்னு மட்டச்சரக்கு கிருன்னு போதாது. மட்டச்சரக்கு தான், மட்டச்சரக்கு தான் பேரு. பிளாக் பெர்ல் எக்ஸ்பிரஸ். பிளாக் பெர்ல் எக்ஸ்பிரஸா? இதெல்லாம் மட்டச்சரக்கு 150 ரூபா. நல்லா இருக்குமா குடிச்சா? போதவரம் நீ போதானே கேக்குற. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன், ஒரு மாதிரி நல்லா இருக்குமா தம்பி? உனக்கு ஃப்ரெண்டே யாரு இல்லையா? ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கேட்டா வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்க. போன் போட்டுக்கல, வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்க. கையெல்லாம் நடுக்குதுதான். சொல்லலாம், ஏதோ நல்ல சரக்கா சொல்லலாம். குடிக்க வேணாமா? நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பட்டம் 20 வருஷமா தொழில பட்டம் குடிக்கிறேன். குடிக்க வேணாமாண்ணா? வாழ்க்கையே வேணாம். ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் ஒரு படம் பாரு, நல்லா லேட்டஸ்ட் 200 ரூபா டீப் பாரு, நல்லா சோத்துன்னு உனக்கு மன கஷ்டமா இருக்கா? ஏற்காடு வண்டி எடுத்துட்டு போ, ஓகேண்ணா. சுத்திட்டு வா, ஞாபகம் கேட்கறான். அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்ண்ணா, கைக்குண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்படி மனசை வந்து இல்ல ஒரு ஃபிகர் சைட் அடி ஜாலியா ஒரு லவ் ஃபெயிலியர் மாதிரி இதுனால வந்தா வராட்டி போறா கரெக்டா இருக்கு. ஜாலியா நீ சைட் அடி, சந்தோஷமா இரு. ஓகேண்ணா, மன கஷ்டம் போயிடும். ஓகே, கண்டிப்பா வந்தா வர. என்ன மனுஷன் தம்பி, அண்ணன் சொல்றேன், குடிக்காத, எதுக்கு தேவையில்லாத வேலை. படத்தை பாரு, ஒரு பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு போ, ஜாலியா சுத்து, ஏற்காடு மேல ஏறு, 200 ரூபா டிக்கெட்டு, படம் பாரு, ஜாலியா இருன்றாரு. இந்த பக்கம் வராத, குடிச்சு அழியாத அப்படின்னு ஜாலியா சொல்றாரு. நல்ல மனுஷன்டா. மைண்ட் ஷாப்ல வேலை செஞ்சாலும் நல்ல மனுஷன்டா, உண்மையாலுமே சூப்பர்ண்ணா. ஃபர்ஸ்ட் டைமா குடிக்கிறேன், ஒரு நல்ல சரக்கான்னு சொல்லலாம். இங்க இல்லையாண்ணா? ஓட்காவா? எவ்வளோண்ணா? 180. இங்க இல்லையா ஓட்கா? உள்ளதுண்ணா, போலாம். அண்ணா ஃபர்ஸ்ட் டைமா குடிக்கிறேன், நல்ல சரக்கான்னு சொல்லலாம். நீங்க குடிக்கிறதே இல்லையா? ஒயின் ஷாப்ல இருந்து குடிக்கிறதே இல்லையா? நான் லெஜெண்ட்ரா நீ, உண்மையாலுமே அண்ணா சூப்பர்ண்ணா. ஐயா குண்ணா சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனா எப்படிண்ணா ஒயின் ஷாப்ல இருந்து குடிக்காம போகிறீங்க? திறமண்ணா, சல்யூட்ண்ணா, சூப்பர்ண்ணா. இந்த ஒயின் ஷாப்ல கேட்டேன், ஓட்கா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 150 ரூபா. ஒயின் ஷாப்ல வேலை செய்யறாரு அண்ணா, ஆனா குடிக்கிறதே இல்லையா? கிரேட். வேற ஏதாவது ஒயின் ஷாப் போலாம் வாங்க. மீண்டும் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன், நல்ல சரக்கான்னு சொல்லலாம்.
ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். குடிக்காம விட்டுட்டா ஃபர்ஸ்ட் டைம் எது குடிக்கிறேன்? அதுவும் கரெக்ட் தான். குடிக்காத விட்டா நல்லது தானே. சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ் ஃபார் அட்வைஸ்ண்ணா. குடிக்காத எப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான். உனக்கு உங்க ஃபேமிலிக்கு எல்லாமே நல்லது தான். ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். நல்ல சரக்குன்னு சொல்லலாம். எஸ்பிரஸா எவ்வளவு விலையா இருந்தாலும் சரிண்ணா. நீங்க இங்கே வந்துட்டீங்களா? பிராந்தியா அதான் தெரியலண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். காற்று எதுனே தெரியாதுண்ணா எனக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு தராரு ஃபுல்லோ காற்று ஏதோ ஒன்று குடிச்சா நல்லா கிறுக்கிற மாதிரிண்ணா. நக்கு செத்த பையன். ஒருத்தர் எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் தானா? 360. பேரு மார்பஸ் ப்ளூ. சரி ஓகேண்ணா. வாங்கண்ணா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். மார்பஸ் ப்ளூவா. எல்லா ஒயின் ஷாப்லையும் கேட்டோம். உண்மையாலுமே ஒயின் ஷாப்ல வேலை செய்யற அண்ணாங்களாம் உண்மையாலுமே ரெஸ்பெக்ட். ஒரு இந்த குடி இது குடி அது குடி அது நல்லா ஜில்லுன்னு இருக்கும், இதெல்லாம் ஜிவ்வுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஒரு 2-3 கடையில தான் இந்த மாதிரி ஒட்கா குடி எம்சி குடினாங்க. மற்ற கடையிலலாம் ஒரு மாதிரி அம்புலா வேணாம் தம்பி நமக்கு வேணாம் பட்டம் சொல்றேன் இதெல்லாம் குடிக்காத அப்படின்ற மாதிரி அழகா சொன்னாங்க. அது இல்லாம ஒயின் ஷாப்ல வேலை செஞ்சு குடிக்காம இருக்கிறது வேற மாதிரி அதே ஒரு மாதிரி கெத்து தான். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, குடி மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வரேன். எதுக்கு தேவையில்லாம குடிச்சிக்கிட்டே 150 ரூபா 200 ரூபா போட்டு குடிக்கிறதுக்கு வயிறாறு சாப்பிட்டு வீட்டுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா வச்சுங்களேன், வாழ்க்கை செழிப்பா சிறப்பா இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி சாப்பிடுங்க. உங்களால முடிஞ்ச வரை சாப்பிடுங்க. சாப்பிட்டா திண்ணி பண்டாரதான் சொல்ல போறாங்க. குடிச்சா குடிகாரன் அப்படின்ற பேர் வாங்குவோம். யாரும் சாப்பிடுங்க, மனசார இருங்க, ஹாப்பியா ஜாலியா இருங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சேலஞ்ச் சக்சஸ்.